ரஃபா. இந்த ஒரு பேர் காசால இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியில் தாக்குதல் நடந்துருச்சுங்கிறத இன்டர்நெட் ஃபுல்லா நீங்க நான் மட்டும் கிடையாது. நேற்றுக்கு வீடியோ நான் பார்க்குறேன், அத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ரஃபால என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் காமிக்கிறீங்க. அட் த சேம் டைம் அங்கே நடக்கிறத வந்து நம்மளால எப்படி தடுக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம்? ஓகே, தமிழ்நாட்டில் நம்ம இவ்வளோ பேசுகிறோன்னா உலகம் ஃபுல்லாக எவ்வளவோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பேசிகிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க, பொதுமக்கள் வந்து கிரவுண்டில் வந்து இறங்கி போராடிட்டு இருக்காங்க. போச்சு, அவ்வளோதான். அமெரிக்கா வந்து இஸ்ரேலை வார்ன் பண்ண போகிறாங்க, இனிமேல் அந்த ரஃபால தாக்குதலே நடக்காதுன்னு தானே யோசிப்போம். அதான் ட்விஸ்ட்டு. 45 பேர் இறந்து அவங்களோட அஸ்தியை கூட வந்து இன்னும் கரைச்சிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள இன்னைக்கு காலையில் மறுபடியும் அதே ரஃபா பகுதியில் 24 பேர் இறந்து போயிருக்காங்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு நடுவில். உலகமே ஒரு விஷயத்தை, ஒரு நாட்டை எதிர்த்து நின்று இது பண்ணாத, இது தப்புன்னு சொன்னாலும் அந்த நாடு எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்காக முன்னாடி போய்கிட்டே இருக்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற மக்களே வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இப்படி சப்போர்ட் பண்ணாதன்னு சொன்னாலும் அமெரிக்கா இன்னும் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? இன்னும் எங்களோட லைன் அவங்க கிராஸ் பண்ணல, அவங்க எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எது? தூங்கிட்டு இருக்கிற மக்கள் மேலே தீயை எரிச்சு விடுறது. இங்கே போங்க, இந்த ரஃபாங்கிற பகுதி பத்திரமா இருக்கும், எல்லாரும் கிளம்பி போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பகுதியிலே வந்து தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கிற பொதுமக்களை சாகடிக்கிறதுக்கு அப்புறமுமே வந்து அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கனால் இன்னமும் அந்த லைனை கிராஸ் பண்ணலன்னு. நேற்றுக்கு நம்ம பேசி முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது, ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்குது. ஆனால் அந்த சேஞ்ச் எதுவுமே மக்களுக்கு சாதகமாக இல்லை. இன்னமும் மூர்க்கத்தனமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமாக போயிட்டு இருக்குது. ரஃபால இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் அங்கே இருக்கிற மக்கள் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறத உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட், நான் ரொம்ப பெருமையாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ ஊரில் நான் இப்போ உங்களுக்கே தெரியும், நான் இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கேன். நிறைய நாடுகளுக்கு நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். எந்த ஊர்லேயுமே ஒரு பொதுமக்கள் வந்து இன்டர்நேஷ்னலாக நடக்கக்கூடிய ஒரு அநியாயத்துக்கு குரல் கொடுக்கறது வந்து நம்ம ஊர் அளவுக்கு நான் பார்த்ததே கிடையாது. அது என்னமோ நம்ம மண்ணில் இருக்கிற மக்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வேகம் எங்கே அநியாயம் நடந்தாலும் வருது. அது வந்து நமக்கு ரொம்பவே பெருமிதமாக எடுத்துக்கணும். யார் என்ன இதை வந்து கலாய்ச்சாலும் கவலையப்பட தேவையில்லை. நம்ம அங்கே இருக்கிற மக்களுக்கு அவனோட இனம், மதம், அவனோட டிஸ்கிரிப்ஷன் என்ன நீங்கள் எடுத்து தூக்கி போட்டிங்கனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்கிற ஒரு சக மனிதனுக்கு தப்பு நடக்குதுங்கிறப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நான் மேக் பண்ணுற வீடியோ பார்க்குறதுலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. விச் மீன்ஸ் நிறைய பேருக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா? ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் தட். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எனிவே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த ஒரு வீடியோவில் இருந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஒரு பையன், ஓகேவா, இந்த பையனுக்கு வந்து கால் ரெண்டும் கிடையாது. ரீசெண்டாக இந்த ஒரு போரில் வந்து கால் ரெண்டும் போயிடுச்சு. அது சாதாரண பையன். இவனுக்கும் வந்து தீவிரவாதத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவனுக்கும் போராட்டத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா இஸ்ரேல் வந்து தீவிரவாதம்னு சொல்லுவாங்க, இந்த சைடு இருக்கிற காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் வந்து இந்த போராட்டம்னு சொல்லுவாங்க. ரெண்டில் நீங்கள் எந்த வார்த்தைனாலும் வச்சுக்கோங்க, ரெண்டுக்குமே இந்த பையனுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியா? இவன் சாதாரண பலஸ்தீனில் பிறந்த ஒரு பையன். இவனுக்கு 2 காலும் போயிடுச்சு இந்த போரில். ஓகேவா? எப்போவுமே ஒரு போர் நடக்கிறப்ப நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறது பொதுமக்கள் தான். அதுக்கு இந்த பையன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த பையன் வந்து கையில் வந்து கொஞ்சம் கறி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு என்னோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறான். என்னோட அப்பா அம்மா வந்து காசா சிட்டியில் இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், காசாங்கிற ஒரு ஸ்ட்ரிப், அந்த ஒரு இடத்துக்குள்ளே தான் இப்போ பலஸ்தீனிய மக்கள் இருக்காங்க. இதுக்குள்ளே தான் ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து இஸ்ரேலுக்கு எதிரான போரை தொடுத்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் இந்த மொத்த ஹமாஸை இந்த ஊருக்குள்ளே வந்து காலி பண்ணணும்னு நினச்சி உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த காசாங்கிற பகுதி வந்து நார்த் ஆஃப் காசா சிட்டிங்கிறது நார்த் ஆஃப் காசாவில் இருக்குது சிட்டி. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பையனோட அப்பா அம்மா இவன் எல்லாருமே வந்து ஒரு வீட்டில் இருந்திருக்காங்க. போர் வருது, உள்ளுக்குள்ளே வந்து இஸ்ரேலி படையினர் வராங்க அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பையன் வந்து அந்த இஸ்ரேலி படையினரை ரொம்ப நம்பியிருக்கான். இவங்க வந்து சொல்கிறத நம்பலாம் அப்படிங்கிற ஒரு குரலில் இருந்திருக்கு. அப்போ இஸ்ரேலி படையினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசா சிட்டிக்குள்ளே வரப்போகிறோம், இந்த ஊரை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கான், இங்கேருந்து கிளம்பலாம், அவங்க படையெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா அம்மா இருந்துக்கிட்டு, இதுதான்டா என் ஊர், இதுதான் என் வீடு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின ஒரு வீடு, நான் இங்கேயே வாழ்ந்து செத்துடுறேன், சாகணுனாலும் இங்கேயே சாகுறேன், ஏதோ ஒரு இடத்துல போய் என்னால் போய் சாக முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பையன் இருந்துக்கிட்டு, கவலைப்படாதீங்க, இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பக்கத்து ஊரை வந்து தாக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அங்கே போகலான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி அவங்க அப்பா அம்மாவை வயசான காலகட்டத்தில் இந்த பையன் கால் இருந்த காலகட்டத்தில் கூப்பிட்டுட்டு போகிறான். இஸ்ரேல் காசா சிட்டியை பிடிச்சதுக்கப்புறம் இந்த பையன் இருக்கிற ஊருக்கும் மறுபடியும் வராங்க, ருபுல் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஊரையும் பிடிக்கிறாங்க, அங்கேருந்து போக சொல்கிறாங்க. இப்படி போக சொல்லி நார்த்தில் இருந்த ஒரு பையனை, அவன் குடும்பத்தை
காலில் இழந்து அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மாவோட அந்த பையன் கடைசியில் இல்லை இஸ்ரேலிஸ் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து சேர்ந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஃபா அப்படிங்கிற பகுதி. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அங்கே இருக்கிற பலஸ்தீனிய மக்களுக்கு கொடுத்த அஷூரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பகுதி இருக்குல்ல ரஃபா அப்படிங்கிற பகுதி வந்து எந்த தாக்குதலுக்கும் உட்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையன் காலில் இழந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு டென்ட் வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு போயிடுச்சு. அங்கே இருக்கிற மக்களுக்கு காசே கிடையாது, காசே இல்லை, மாசக்கணக்காக எந்த வேலையும் கிடையாது. ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு டென்ட் எடுத்து அந்த டென்ட்டுக்குள்ளே அப்பா அம்மாவை வச்சுக்கிட்டு இவனும் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கான். அப்போ தான் தாக்குதலே நடத்த மாட்டோன்னு சொன்ன அந்த பகுதியில் தாக்குதல் பயங்கரமாக நடத்தப்பட்டிருக்குது. பொதுமக்கள் 45 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த பையனோட அப்பா அம்மா எரிஞ்சு போயிருக்காங்க. அதை சாம்பலாக கையில் வச்சுக்கிட்டு நான் மட்டும் எதுக்கு உயிரோட இருக்கணும், எனக்கு விஷத்தை கொடுத்துருங்க, நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். இது அல் ஜசீரால ஒரு வீடியோவாக வந்திருக்குது. என்னோட அப்பா அம்மா வந்து நிம்மதி அவங்க வீட்டிலேயே இதுதான் கதினா அவங்க வீட்டிலே இருந்திருப்பாங்களே, நான் தானே இல்லை இஸ்ரேலை நம்பலாம், இஸ்ரேல் ராணுவத்தை நம்பலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன், இதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுகிறத நம்மளால பார்க்குறப்போ அவனோட வேதனை என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க தோணும், இவ்வளவு கொடூரமான ஒரு நிலைமை அங்கே ஏற்பட்டு இருந்துச்சுனால் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இதை கண்டம் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டம் பண்ணுறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஸ்டோரி போட்டிருப்பாங்க, ஏன் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கலாம், நேற்றுக்கு வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பேர்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கலாம். பட் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் வெளியே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கா அரசோட ஸ்போக்ஸ் பர்சன் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இதை பற்றி கேட்குறப்போ, உங்கள் நாட்டோட பிரசிடென்ட் பைடன் தானே இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அமெரிக்கா தானே, இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன நாடு, அந்த இஸ்ரேல் நினைச்சா வந்து ஹமாஸையோ காசாவையோ இவ்வளோ நசுக்கவே முடியாது. ஆனால் அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக நசுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏன் அந்த டென்ட் மேலே அந்த 45 பேர் இறந்து போனாங்கல்ல அதில் போட்ட குண்டு யூஎஸ் மேட் குண்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த தாக்குதல் இருக்குல்ல அதுவுமே யூஎஸ் உருவாக்குன ஆயுதங்களை வச்சு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் நாட்டோட பிரசிடென்ட் சொன்னாங்க இந்த ரஃபான் இந்த ஹியூமனிடேரியன் ஸ்பேஸ் இருக்குல்ல இதுக்குள்ளே எந்த ஆனாலும் தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லப்படுற பகுதிக்குள்ள இந்த இஸ்ரேலி படையினர் உள்ள வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா தாக்குதல் நடத்தினாங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கொடுக்குற ஆயுதத்தையே நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டு உங்கள் நாட்டோட பிரசிடென்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னாரே, இப்போ நிறுத்துவீங்களா அப்படின்னு கேட்குறப்போ அமெரிக்கா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஸ்போக்ஸ் பர்சன், இல்லைங்க நாங்கள் வச்சிருக்கிற லைனை நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வச்ச லைனை இன்னும் இஸ்ரேல் தாண்டலை, அதனால நாங்கள் எங்களோட ஸ்டாண்டில் எங்களோட சப்போர்ட்டில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதில். கரெக்டாக அமெரிக்காவில் அரசாங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாங்க, நான் என் நாட்டு வேலையிலேருந்து ரிசைன் பண்ணுறேன், எனக்கு இந்த நாடு பண்ணுறதுல உடன்பாடு இல்லைன்னு. ஆனாலும் அங்கே இருக்கிற அரசாங்கம் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்சியூ பண்ணிருக்காங்க. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி வந்து இருந்த நிக்கி ஹேலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மாதிரி அங்கே இருக்கிற ஈக்குவலன்ட் போஸ்ட்டில் இருந்தவங்க, அவங்க வந்து ஒரு இந்தியன் ஆரிஜின் வம்சாவளி பண்ண அவங்க வந்து ட்ரம்ப் கவர்மெண்ட்டில் வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்க வந்து இஸ்ரேலுக்குள்ளே போய் இந்த குண்டுகள்லாம் வந்து இங்கே இருக்கிற பொதுமக்கள் மேலே கூட விழுந்துட்டு இருக்குல்ல அந்த குண்டுகளில் வந்து வைக்கப்பட்டிருக்குது, அதில் சைன் போடுறாங்க ஃபினிஷ் தம் அப்படின்னு சொல்லிட்டு, முடிவு கட்டுங்க அவங்களுக்குன்னு. ஹமாஸுக்கா அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கா? இன்னும் அங்கே இருக்கிற ஒரு என்ஜிஓ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து மோஸ்ட்டாக அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க்லாம் வச்சிருக்காங்க, அதுக்கு மேலே இருக்கிற பலஸ்தீனிய மக்களை வந்து ஷீல்டாக யூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற அரசாங்கம் வந்து இந்த ஹமாஸை வந்து ஒன்றும் பண்ண முடியல, அதாவது இஸ்ரேல்னால வந்து ஹமாஸை ஒன்றும் பண்ண முடியல. இவ்வளோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இஸ்ரேல் அரசாங்கம் வந்து நாங்கள் 60% ஹமாஸ் வந்து இன்னும் அப்படியே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இத்தனை மாதம் கழிச்சு அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய ஆயுதப்படை எல்லாத்தையுமே அன்லிமிட்டடாக கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த சின்ன ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஹமாஸை அவங்களால பிடிக்க முடியல. ஸோ இப்போ அவங்க எடுத்திருக்கிற சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு ஒரு செகண்ட் பார்த்துருங்க, இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். காசாங்கிற இந்த ஸ்ட்ரிப்பில் மேலேருந்து இஸ்ரேல் படை வந்துக்கிட்டே இருக்குது, கீழே அவங்க இந்த சைட் போகிறதுக்கு வழி இல்லைன்னா அது ஈஜிப்ட்டுங்கிற இன்னொரு நாடு இருக்குது, அங்கே சுவரு கட்டி எலக்ட்ரிக் ஒயர்லாம் வச்சு ஷாக் அடிச்சு கீழே அடிச்சு சாகடிக்கிறாங்க. தப்பிக்க ட்ரை பண்ணாங்கன்னா அங்கே ஒரு டோர் இருக்குது, அந்த டோரையும் இவங்க கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிட்டு இஸ்ரேல் ஓப்பன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த சைடும் இஸ்ரேல், இந்த சைடும் இஸ்ரேல் படையினர், நடுவில் மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் ஹமாஸ் இருக்காங்க. இப்போ இந்த என்ஜிஓல ஹெட் அல் ஜசீரா மேகசின் படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட கோல் வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்கள ஸ்டார்வ் பண்ணுறது, சாப்பாடு இல்லாமல் சாவடிக்கிறது. இன்னைக்கு நெத்தன்யாஹூ, அதாவது இஸ்ரேலோட பிரசிடென்ட் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஐம் நாட் ஷுர், பட் ஹெட் ஆஃப் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் வந்து 2024 ஃபுல்லாகவே போகும். அப்போ நம்ம என்ன மே மாதத்தில் இருக்கோம், ஓகேவா, இன்னும் 7-8 மாதத்துக்கு இந்த போர் கண்டினியூஸாக போகும், நாங்கள் காசா விட்டு வெளியே வர மாட்டோம், இந்த சின்ன இடத்த வந்து 8 மாதத்துக்கு கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அந்த என்ஜிஓ ஆர்கனைசேஷனோட ஹெட் என்ன சொல்கிறாங்கன்னா,
இது வந்து ஒரு ஸ்டார்விங் டெக்னிக். அந்த காலகட்டத்தில் மன்னர்களால் ஒரு நாட்டை பிடிக்க முடியலன்னா உள்ள இருக்கிற நாடுக்கு வந்து பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. என்னன்னாலும் சரண்டர் ஆகாத ஒரு நாடாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுற்றி இருக்கிற வட்டாரம் இருக்குல்ல, அந்த நாடு நடுவில் இருக்குன்னா சுத்து போட்டுட்டு உள்ளுக்குள்ள சாப்பாடு போக விட மாட்டாங்களாம். உள்ளுக்குள்ள சாப்பாடு இல்லாமல் மனுஷன் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க வெளியும் வர முடியாது, சாப்பாடும் கிடையாது, தண்ணி கிடையாது. தண்ணி கூட அண்டர் கிரவுண்ட்லேருந்து எடுத்துடலாம், பட் சாப்பாடு சுத்தமாக கிடையாது, விளைநிலம் எதுவுமே கிடையாது. அப்போ மாசக்கணக்கு ஆக 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 மக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு சாப்பாடு பசிக்கு வந்து ஃபெமைன் வந்து ஒவ்வொருத்தங்களா இறந்து போவாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷனை இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. ஈவென்ச்சுவலி இந்த நாடு வந்து ஒரு 8 மாதம் கழிச்சு நடந்து உள்ள போய் எல்லாரையும் பிடிச்சிருவாங்க. ஏன்னா யார்கிட்டையும் சாப்பாடு இருக்காது, எல்லாரும் இறந்து போய் ரோட்டில் போனமாக கிடப்பாங்க. அந்த ஒரு நிலைமைக்கு இப்போ இஸ்ரேல் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த NGO ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாங்க. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் நம்மளால வாசிக்க முடியுது. இதில் நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டு போய் இஸ்ரேலி ஜெயில்களில் இருக்குல்ல, வெஸ்ட் பேங்க்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு பகுதி, அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே பிரச்சனை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலில் கூட வந்து நிறைய பலஸ்தீனிய மக்கள் இருக்காங்க. இந்த மக்களுக்குள்ள வந்து நோய்கள் பரவிட்டு இருக்குது. அவங்க வேணும்னே பரவ விடுறாங்க. ஒரு பிரிசன்ல நோய் பரவிட்டு இருக்கு, இன்னொரு பிரிசன்ல நோய் பரவலைனால் நோய் பரவிட்டு இருக்கிற பிரிசன்ல இருக்கிற ஒருத்தனை எடுத்துட்டு வந்து பரவாத பிரிசன்ல போடுறது. தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை, தெரிஞ்சு அத்தனை பலஸ்தீன மக்களும் வந்து நோய் வந்து ஒரு விதத்தில் சாகட்டும்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. பலஸ்தீன் இந்த காசான்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் ரஃபால வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. அதுக்கு கொடுக்க வேண்டிய வழியை வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க. மிச்சம் மீதி தான் வந்து நார்த்ல இருந்து இஸ்ரேல் சைடுல இருந்து வந்துட்டு இருக்குது. அதையுமே இஸ்ரேலி பொதுமக்கள் வந்து சூறையாடி மிச்சம் மீதி தான் உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்குது. இங்கே நடந்துட்டு இருக்கிறது ஒரு தீவிரவாத அமைப்புக்கு எதிரான போர் கிடையாது. இது வந்து ஒரு போராட்டம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில் தமிழர்கள் இதே மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்பவும் நிறைய பேர் ட்விட்டரில் ஆதங்கப்பட முடியுது. நிறைய பேர் என்னை கூட டேக் பண்ணி கேட்டாங்க, அப்போல்லாம் எங்கே போச்சுன்னு. அப்போ நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நம்மளால கேள்வி கேட்க முடியும். நம்ம ஊரில் இருக்கிற மக்களை நம்ம கேட்கறதுக்கு யாரும் வரல. ஆனால் அதுக்குன்னு இன்னொரு நாட்டில் நடந்துட்டு இருக்கப்போ நம்ம அவங்களுக்காக குரல் கொடுக்காம போனோம்னா நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு தமிழனா, ஒரு மனிதனா, அதெல்லாத்தையும் தனித்து தமிழன் இதெல்லாம் ஒரு செகண்ட் மனிதனா, இன்னொரு சக மனிதனுக்கு அங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. குரல் கொடுக்கறது நம்மளோட கடமை. அடுத்தவன் குரல் கொடுக்காம இருந்தாலும் குரல் கொடுக்கறது தான் அங்கே இருக்கிற ஒரு தமிழனோட கடமைங்கிறத நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, இலங்கையில் அந்த போர் நடந்தப்போ உலகத்தில் எந்த நாடுமே பேசலை. பேசின நாடுகள் 1-2 ரொம்ப ஆங்காங்க இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அங்கே நடக்குது. பலஸ்தீனில் நம்ம கிட்டேருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ரஃபால ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம தமிழ் மக்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க பேசுவாங்கிறத நான் ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறேன். அட் த சேம் டைம் இதுக்கான வாய்ஸை கண்டினியூஸாக சோஷியல் மீடியாவில் கொடுத்துட்டு இருப்போம். ஒரு போர் நடத்துகிறவனே 7-8 மாதத்துக்கு நிறுத்த முடியாதுன்னு சொல்கிறப்போ அதை தடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேகம் இருக்கணுங்கிறத யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களால் டெய்லி நான் பேசுறது உங்களுக்கு வந்து அல்கோரிதம் வந்து சேர்க்கும். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். இந்த போர் எப்படி முடிவுக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை பற்றி யாருமே என்னென்னே தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேசுகிறோமோ அது ஏதோ ஒரு விதத்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இஸ்ரேல் இந்த போரை நிறுத்துறதுக்கு. பாய்.